அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்றாரு. அந்த ஒரு வீடியோ பயங்கர ஸ்டாமினாவோட எல்லா இடத்துலயுமே ஃபயர் ஆகுது. அதுக்கப்புறம் விகடன் டீம் என்ன பண்றாங்க, அந்த ஒரு வீடியோனுடைய ஒரு புரோட்டோகாலா வச்சு அவங்க நிறைய ஃபாலோஅப்ஸ் பண்றாங்க. புரிய தீபிகான்றீங்களா? ஃபுல்லா டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ராணுவ வீரர், ஓகேவா, அவங்க வந்துட்டு சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற பெண் காவலர். அவங்க நமக்காக ஓகே, அவங்க போய் அங்க கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ பனி, எவ்வளோ மழை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ டெரரிஸ்ட் எந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய ஃபேமிலி இங்க இருக்காங்க, தமிழகத்துல இருக்காங்க, நம்மளுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம அவங்கள வந்து தெய்வம் போல பார்க்கணுமா இல்லையா? ஆனா அந்த ஒரு வீட்லயும் திருட்டு கும்பல் உள்ள நுழைஞ்சு அவங்களுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 22 சவரன் நகையை வந்து பாத்தீங்கன்னா பறிமுதல், அதாவது திருடிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பெண் ராணுவ வீரர் வந்து சமூக வலைதளங்கள்ல வீடியோவா கவர் பண்ணி அவங்களுடைய குமரெல்லாம் அப்படி காமிச்சிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. காஷ்மீர்ல என் ஊர் பொண்ணு பக்கத்துல இருந்து நாராயணபுரம் கிராமம். எங்க வீட்டுல நானு, எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க அம்மா 24ஆம் தேதி சாயங்காலம் 3:30 மணிக்கு மாடு மேய்க்க போகும்போது யாரும் போட்டு உடைச்சு மொத்த நகை எடுத்துட்டு போயிட்டேன். என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகை 5 மணி ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது மொத்த போட்டு உடைச்சிட்டு சாமான்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க நகை எல்லாத்தையும். 6 மணிக்கு எங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கும்போது ஒரு நகையும் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அக்காது ஓடாவிட்டு எங்கள் அண்ணன் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அவங்க அழுதுட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஜூன் மாதம் 24ஆம் தேதி நைட்டு. மறுநாள் 25ஆம் தேதி சிஎம் பந்தோபஸ்து சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை. 12:30 மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காரங்கெல்லாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு போனாங்க. எஃப்ஐஆர் காப்பி கூட போடாமல் 28ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க. நான் எல்லா விதத்துலேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கேஸ் எந்த இடத்துல எதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க. என் வீட்டில் யாருக்கும் எந்த இது பண்ண முடியாமல் மொக்க நிற்கிறாங்க. என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச மொத்தம் நாங்கள் 22 சவரன் நாக்கையும் பட்டு போடவே காசு 50,000 எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இல்லையே. போச்சு எங்க நாங்கள் எல்லாமே போச்சு. பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது புரியுதா? ஸோ தலையில கை வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டே அழுகுறாங்க, எனக்கு எப்படியாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க, யாருமே எனக்கு உதவி பண்றதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அளவுக்கு வருத்தப்பட்டு அவங்க அழுதுட்டு இருக்காங்க. ஸோ கலாவதி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பெண்ணுக்கு 38 வயசு ஆகுது. இவங்களுடைய பேக்ரவுண்ட் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இல்ல டீட்டெயிலா அவங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ ஆயிட்டு அந்த கணவன் சரியில்லை அப்படின்றது காரணத்தினால அவங்க அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ செகண்ட் மேரேஜ்க்காக அவங்க வீட்டில் சேர்த்து வச்சிருக்கிற பணம் நகை அப்படின்றது 22 சவரன் நகை, 50,000 பணம், மீதம் ஏதோ பட்டு புடவைல இருந்து ஏதோலாம் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த எல்லாமே அவங்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஆடு மாடு மேய்க்கிறது அவங்களுடைய ஃபேமிலியில அவங்க அப்பா அம்மா 2 பேரும் செய்யற ஒரு வேலையா இருக்கு. ஸோ கலாவதி அப்படின்ற இந்த பெண்ணுடைய அப்பா குமாரசுவாமியும் அவங்களுடைய மனைவியும் 2 பேரும் ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக போயிருக்காங்க. ஈவினிங் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க, அப்ப பீரோ எல்லாமே திறந்து இருக்கு. அங்க வந்து வச்சிருந்த பணமும் இல்லை, நகையும் இல்லை. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கலாவதியும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்துட்டு அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க போறாங்க. அங்க போயிட்டு பொண்ணை அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்றாங்க. இது வந்து நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24ஆம் தேதி நடந்திருக்கு. அண்ட் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, லைக் போலீஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து சிஎம் பந்தோபஸ்து இருக்கு, எங்களால இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அலக்கழிச்சு அவங்க அடுத்த நாள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நீட்டிக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அண்ட் கலாவதி சொல்றதின்படி 28ஆம் தேதி தான் வந்து எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம் எனக்காக யாருமே உதவி பண்ணல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால வந்து ரெஸ்கியூ பண்ண முடியல, எவ்வளவோ நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அவங்க அழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதோட இம்பாக்ட் என்ன ஆகுது? சோசியல் மீடியால போட்டா யாராவது பார்ப்பாங்க, நம்மளுக்கான ஒரு தீர்வு வரும் அப்படிங்கிறதுனால ஒரு யூனிஃபார்ம்ல அவங்க அழுது போட்டிருக்கிற அந்த வீடியோவை எடுத்து நம்ம அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஊடகங்கள்ல போடுறாரு, அவருடைய சமூக வலைதளம் பேஜஸ்ல போடுறாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் பல பேர் வந்து இப்போ ஈவன் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா,
அவர் போட்டாரு. அதுக்கப்புறம் தான் அங்க வைரல் ஆகுது அந்த வீடியோ. எல்லா ஊடகங்களும் அதை பாக்குறாங்க. இந்த மாதிரி எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ விகடன் என்ன பண்றாங்க, ஸ்ட்ரெயிட்டா அவங்களோட ஃபேமிலியை காண்டாக்ட் பண்றாங்க. போலீஸார் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதனுடைய விசாரணை எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல் ஆராய்ச்சி பண்ணி அதை தெளிவா வந்து டீட்டெயிலா எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத விகடனும் அவங்களுடைய குழுவை சார்ந்தவர்களும் மீதம் இருக்கிற நபர்களும் என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை இப்போ வந்து கலாவதியினுடைய விஷயத்த அவங்க சொல்லிட்டாங்க. இதுல அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன், நான் அதையும் சொல்லிடுறேன். சோ அண்ணாமலை அவர்கள் சொல்றது, ஒரு பெண் காவலர் வந்து ஒரு உடை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது அதுல நேஷனல் பிளாக் இருக்கும். அவங்க அழறாங்க. ஒரு உடை அதாவது சீருடை அணிஞ்சுக்கிட்டு அழறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அழக்கூடாது. ஆனாலும் அவங்க அழும்போது அவங்களுடைய பிளாக் இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்தியாவே அழறுது அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அது. அவங்களுக்கான தீர்வை கண்டிப்பா வந்து நம்ம கொடுக்கணும், காப்பாத்தி கொடுத்தே ஆகணும். இது வந்து குற்றவாளிகளை காப்பாற்றும் தருணமா மட்டும்தான் எங்களுடைய அரசு இருக்கே தவிர அவங்கள வந்து பத்திரமா சேவ் பண்ணணும் இருக்கே தவிர அப்பாவி மக்களுக்கு எதுவுமே பண்றது இல்லைங்கிற மாதிரி சில விஷயங்களை அவர் போட்டிருந்தாரு. அண்ட் அகெயின் இப்போ விகடன் டீம் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்ப்போமா. ஸோ அவங்க சொல்ற விஷயமும் அண்ட் மீதம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொல்றது என்னன்னா, போலீசார் முக்கியமா சொல்றது, நாங்க வந்து 28ஆம் நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்க 25ஆம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காப்பீஸ் கொடுக்குறாங்க. அண்ட் காணா போன நகை அப்படின்னு 15 சவரனும் ஏதோ தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பொண்ணு வந்து 22 சவரன் வரைக்கும் சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அண்ட் எங்களுடைய விசாரணை இது வரைக்கும் வந்துட்டு கைரேகை நிபுணர்கள்லாம் வந்து செக் பண்ணியிருக்காங்க. பக்கத்துல இருக்கிற ஒருத்தவங்களுடைய போன்ஸ், செல் டவர்ஸ், யார் யாருக்கு யாரு கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு டோட்டலா நாங்க விசாரணை பண்ணிருக்கோம். அண்ட் அகெயின் வீட்டுக்குள்ள யாராவது வர்றதுக்கு போறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க உங்களுக்கு சந்தேகத்தின் அடிப்படையில அப்படின்னு ஏதாவது நபர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது கூட குமாரசுவாமி கிட்ட டீட்டெயிலா நாங்க வாங்கியிருக்கோம். அந்த லிஸ்ட்ல அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அப்படின்னு அங்க ஒரு ட்விஸ்ட வந்து போலீசார் வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, சந்தோஷ் அப்படின்னு சொல்லப்படுற கலாவதியினுடைய முன்னாள் கணவர், ஓகேவா, இவருக்கு வந்து செகண்ட் மேரேஜ் உங்களுக்கு பண்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால, மேபி அவருக்கு பிடிக்காததுனால, இந்த பட்டு புடவை முத கொண்டு எடுத்துட்டு போனதுனால இவரு மேபி சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒரு ஆளையும் நாங்க கூப்பிட்டு விசாரணை பண்றோம் அப்படின்னு போலீஸும் சொல்லியிருக்காங்க. பட் சந்தோஷை கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருந்தாங்கன்னா சந்தோஷ் என்ன சொன்னாரு, அவர் தான் திருடினாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் போலீஸார் சொல்லல. ஆனா எல்லாருடைய பார்வைகளையும் திருப்பணும், திசை திருப்பணும் அப்படிங்கிறதுனால கலாவதியினுடைய ஓவர் எக்ஸ்போசர் வந்து தப்பு, அவங்க வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்குலாம் அங்க ஒண்ணுமே இல்ல, நாங்க வந்து இவ்வளவு விஷயங்கள் நாங்க பண்ணியிருக்கோம், கேஸே மூவ் ஆகல அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, 80% நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆன விஷயத்தையே அவங்க மறைச்சிட்டாங்க. 2வது கல்யாணம் அவங்களுக்கு பண்ண போறது, அவங்க அப்பா வந்து முதல் கணவர் மேலதான் சந்தேகம் அப்படின்னே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் சொல்லியிருக்காங்க. பட் கலாவதிக்கு சப்போர்ட்டா மக்கள் சொல்ற விஷயங்கள், அவங்களுக்கு ஆதரவு பண்றது என்னன்னா, அவங்க வந்து என்னுடைய கல்யாணம் தான் சொன்னாங்களே தவிர முதல் கல்யாணமா 2வது கல்யாணமான்னு அவங்க சொல்லல. இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு அவங்க சொல்லல. ஒரு ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய மனசு கஷ்டத்துல இருக்கு அப்படிங்கும் போது, என்னுடைய நகை காணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும்போது, எனக்காக சேர்த்து வச்ச காசு, ஏன்னா இங்க இருந்து கஷ்டப்படுறேன், எனக்கான பணம், அது எனக்கு வரக்கூடிய பணம் எல்லாமே காணும், என் அப்பா அம்மா எனக்காக சேர்த்தாங்க. இந்த மாதிரி வந்து அதாவது லைக் நம்மளுக்கே தெரியும், அங்க குளிர் மழை எல்லா கஷ்டத்தையும் தாண்டி அவங்க அங்க பணம் அனுப்பி இவங்களுக்கான தேவைகள் என்னன்றதை அவங்க அப்பா அம்மா பார்த்து அவங்க ஆடு மாடு மேய்ச்சி சேர்த்த வைக்கிறாங்க அப்படின்னா, அது காணும்னா ஒரு ஃபீல், ஒரு ஒரு துக்கம், அது எப்படி இருக்கும்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. நம்ம ஒரு 20 ரூபாயோ இல்ல 500 ரூபாயோ நம்ம கீழே போட்டோம், எங்க தொலைச்சிட்டோம், நம்மளுக்கு எப்படி இருக்கும். இவ்வளவு சவரன் டோட்டலா அவங்களோட லைஃபே வந்து வச்சு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஷார்ட்டா தே வில் ஹாவ் ஃபீல் இல்லையா. அதை வந்து நீங்க இவ்வளோ அளவுக்கு நோண்டி பாக்குறதுக்கோ யோசிச்சு பாக்குறதுக்கோ அவங்கள குற்றம் சாட்டுறதுக்கோ ஒண்ணும் இல்லை. உங்களுக்கான தீர்வு என்ன, அவங்க கேட்கிற விஷயம் என்ன, எனக்கு வந்து ரெஸ்கியூ பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான். அதை தான் நீங்க பண்ணணும், நீங்க ரொம்பலாம் வந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம் சார் அப்படிங்கிற மாதிரி மீதம் இருக்கிற நபர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ என்ன இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் இதெல்லாம் ரொம்ப குறுக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சாலும் இல்ல மீதம் பேர் நினைச்சாலும், இவர் போட்ட அந்த வீடியோனாலதான் அங்கல இருந்து ஆரம்பிச்சு, நம்மள்ல இருந்து ஆரம்பிச்சு, விகடன்ல இருந்து ஆரம்பிச்சு, பெரிய ஊடகங்கள் முதற்கொண்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சு, இப்போ இது வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் என்ன, இது நெக்ஸ்ட் நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற முதற்கொண்டு இப்ப போலீசார் விசாரணை பண்ணுவாங்க. சோ இது ரொம்ப முக்கியமா ரொம்ப தேவையான ஒரு விஷயம் தான். இது வந்து ஏன் இவர் போட்டாருன்னா யோசிக்க கூடாது, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னா இவருக்கான ஒரு பாராட்டுக்களை குவிச்சிட்டு இருக்காங்க. நாட்டை காப்பாத்துறதுக்காக நமக்காக அங்க போய் கஷ்டப்படுற நிறைய ராணுவ வீரர்களுடைய ஃபேமிலி,
அவங்க எல்லாருக்கும் எவ்வளவு ஒரு ஃபீலா இருக்கும். நம்மளுக்காக கஷ்டப்படுற அந்த நபர்களுடைய குடும்பத்தை நம்ம தானே பாத்துக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு இருக்குல்ல. இந்த மாதிரி ஏன் போய் அங்க திருடணும் அப்படின்ற ஒரு கேள்வி மிக அதிக அளவில் எழுந்துட்டு இருக்கு. சோ அண்ணாமலை அவர்கள் செய்த இந்த ஒரு செயலும், இந்த திருட போன நகைகள் பத்தியும் இந்த விஷயம் பத்தியும் நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.